அவர் ஒரு நாட்டின் இராணுவ தளபதி, ஜெனரல் ஸ்பார்டகஸ் ஆண்டனியோ. தீவிரமான அறிவும் உறுதியான மனநிலையும் கொண்டவர் அவர். அவரின் ஒரு வார்த்தையில் 1000 பேரை நடுநடுங்க செய்வார் மற்றும் எந்த யுத்தத்தையும் வெற்றி பெற செய்தவர் அவர். ஆனால் ஒரு நாள் அவரின் வாழ்க்கையே மாறிப்போனது. தோல்வியே பார்த்திராத இந்த மாவீரனுக்கு எதிருக்கு எதிர் நின்று தோல்வியின் சுவையை காட்டினான் அவன். 3 மணி நேர தொடர் சண்டைக்கு பிறகும் அவனின் இணையில்லாத ஆற்றலைக் கண்டு ஆண்டனியோ வியப்படைந்தார். ஆனால் எதிரில் நிற்கும் எதிரி தன்னுடைய எதிர்கால காதலி என்று அவருக்கு அப்போது தெரியாது. அப்பொழுது ஸ்பார்டகஸ் தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து எதிரியை தாக்கிய பொழுது அவளின் தலைக்கவசம் கீழே விழுந்தது. அந்த நிமிடம் எதிரில் நிற்கும் எதிரி பெண் என்று தெரிந்தவுடன் கண்களில் இருந்த கோபம் கலைந்து கன நொடியில் மெய் மறந்து நின்றார். அவர் மதிமயங்கிய அந்த நொடி தன்னை நோக்கி ஒரு ஆயுதத்தை பார்க்காமல் தடுமாறி கீழே விழுந்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாத அவள் பிழைத்து செல் என்று அங்கிருந்து கிளம்பினார். ஆனால் அவர்கள் இருவருக்குமே தெரியாது, கூடிய விரைவில் அவர்கள் இருவருமே இணைந்து பயணம் செய்ய போகிறார்கள் என்று. அவ்வாறு பயணிக்க ஆரம்பித்த 14வது நாள் அவளின் மனதில் ஏதோ ஒரு கலக்கம். இவ்வாறு மேலும் தொடர்ந்தால் ஒருவேளை நான் இவனை காதல் செய்வேனோ அல்லது சராசரி பெண்களைப் போல பலவீனமாக மாறிவிடுவேனோ என்று அச்சப்பம். எனவே தன்னுடைய குறிக்கோளை நோக்கி செல்ல வேண்டும் என்பதால் எந்தவித குறிப்புகளையும் விட்டுவிடாமல் ஸ்பார்டகஸ் கண்களில் இருந்து மறைந்து சென்றார். மறுநாள் அவள் காணாமல் போனதை அறிந்த அவன் திகைத்து நின்றான். காரணம் காதல் மட்டுமல்ல, உண்மையில் அவள் எதிரி நாட்டின் இளவரசி. ஆனால் தன் நாட்டை பொறுத்தவரை அவள் தேடப்படும் குற்றவாளி. எனவே காதலித்தவளை கரம் பிடிப்பதா அல்லது கைது செய்வதா என்பதை யோசிப்பதை விட முதலில் அவளை கண்டறிய வேண்டும் என்று அவளை நோக்கி கிளம்பினான். ஆனால் தோல்வியை கண்டிராத நம் ஸ்பார்டகஸுக்கு தெரியவில்லை, அவன் செல்லவிருப்பது இதிகாசங்களிலும் புராணங்களில் மட்டுமே கூறப்பட்ட ஒரு பாலைவன பூமி என்று. அங்கு சென்றவர்கள் யாருமே இதுவரை உயிருடன் திரும்பியதில்லை மற்றும் அந்த பாலைவனத்தின் பாதுகாவலன் காலங்கள் கடந்து காலத்துக்கே காலனாய் நின்ற கரிகாலன் என்பது அறிந்தவர்கள் இன்று யாருமே உயிருடன் இல்லை.